நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31 அதிகாரம் 15வது வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறார். அவர் நம்முடைய தேவன், சதா காலமும் நம்மை நடத்துபவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தேவன் கரத்தில் இருக்கும் காலத்திற்கு நாம் பொறுமையோடு காத்திருப்போம். காலமும் கடல் அலையும் எவருக்கும் காத்திருப்பதில்லை. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் நமக்கு புது பலன் கிடைக்கும். அவர் சர்வ வல்லவர். நம்முடைய காலங்கள் அவருக்கு மறைவானது அல்ல, அறியப்படாததும் அல்ல. கடலுக்கு ஒரு எல்லையை குறித்து அது கடவாமல் ஏற்படுத்தினவர் இன்று கரை புரண்டு வருவது போன்று நமக்கு தோன்றும் எல்லா பிரச்சனைகளையும் நம் தேவனுக்கு முன்பாக தோற்று போகும்படி செய்வார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண வேண்டிய காலம் உண்டு, சமாதானம் பண்ணவும் ஒரு காலம் உண்டு. இடிக்கப்பட ஒரு காலம் உண்டு, இடித்ததை கட்டப்பட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. தேவன் நியமித்தவைகள் யாவையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிப்பார். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு உயிரோடு இருக்கும் மட்டும் நன்மை மாத்திரம் செய்வோம். கண்மணியைப் போல காக்கும் கர்த்தர் நமக்குண்டு. ஒடுக்கினவர்கள் இனி ஒடுங்கி போவார்கள், நம் வாழ்வை விட்டு ஒதுங்கியும் போவார்கள். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய பிள்ளைகளுடைய காலங்களும் அவருடைய கரத்தில் இருப்பதனால் அவரையே தேடுவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, எங்கள் காலங்கள் உமது கரத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.